Dear students, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது Gaussian elimination method. Solve the following system of linear equations by Gaussian elimination method. Given three linear equations, we find x, y, z value. Given three linear equations, first transforming the augmented matrix to echelon form, we get இந்த x, y, z ஓட கோஎஃபிஷியன்ட்ஸை ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணணும். 2, 6, -1, அது மாதிரி இங்க 5, -1, 1, 4, -1, 3 இதோட கோஎஃபிஷியன்ட்ஸை நம்ம ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அந்த ஈக்குவாலிட்டி இந்தாண்டு இருக்கிற கண்டிஷன்ஸ் அதான் -12, 11, 10 இதுதான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் நம்ம வந்துட்டு ரோவை ரெடியூஸ் பண்ணிட்டே வருவோம். ரெடியூஸ் பண்ணிட்டு வரப்போ எஸ்லான் ஃபார்ம் அப்படிங்கிற மெத்தட்ஸ்க்கு கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணோம். அந்த எஸ்லான் ஃபார்ம்னா என்ன அப்படின்னா இந்த பிளேஸ் தான் எஸ்லான் ஃபார்ம். இந்த பிளேஸை நம்ம ஜீரோன்னு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணி கொண்டு வர போறோம். ரிமைனிங் இருக்க பிளேசஸ் பத்தி நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இந்த பிளேஸ் 3 இதுதான் ட்ரையாங்குலர். இந்த பிளேசஸ் வந்துட்டு நமக்கு என்னன்னா ஜீரோ கொண்டு வந்துட்டா நம்ம ஈஸியா XYZ வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த ரோ எஸ்லான் ஃபார்ம் கொண்டு வரதுக்கு ஃபர்ஸ்ட் எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரோல இந்த பிளேஸ் ஃபர்ஸ்ட் நம்ம 1ங்கிற பிளேசஸ்க்கு ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். A1, A2, A3, B1, B2, B3, C1, C2, C3 இந்த மெத்தட்ல தான் இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு. இப்ப நம்ம இந்த பிளேசஸ்ல தான் ஜீரோன்னு கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்யணும்னா அந்த ஃபர்ஸ்ட் இந்த A1 பிளேஸ் இருக்கு பாருங்க. இந்த பிளேஸ்ல என்ன நம்பர் இருக்கோ சப்போஸ் ஜீரோன்னு இருந்துச்சுன்னா நம்ம ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்படி இல்ல நமக்கு இப்ப இந்த கிவன் சம்ல 2 இருக்கு. 2 இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் 2ஆல டிவைட் பண்ணிடணும். 2ஆல டிவைட் பண்ணி இந்த பிளேஸை ஃபர்ஸ்ட் 1ன்னு நம்ம கன்சிடர் பண்ணி கொண்டு வந்துடணும். இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுதான் ஈக்குவலன்ட் சிம்பிள். இதனோட கண்டினியூஷன்ஸ் தான் இதுக்கு ஈக்குவல் அப்படிங்கறது இந்த ஈக்குவலன்ட் சிம்பிள். R1 tends to R1 divided by 2. இந்த பிளேஸை நம்ம 1ன்னு கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் டிவைட் பை 2ஆல டிவைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த டிவைட் 2ஆல டிவைட் பண்ணா இந்த ஃபர்ஸ்ட் ரோவை 2ஆல டிவைட் பண்ண போறோம். 2 by 2 1, 6 by 2 3. இதை 2ஆல டிவைட் பண்ணா -1 by 2. நெக்ஸ்ட் -12 by 2 -6. ரிமைனிங் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் அப்படியே ரைட் பண்ணுங்க. 5, -1, 1, இங்க 11, இங்க 4, -1, 3, 10. இந்த பிளேஸ் 1ன்னு கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் இந்த அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பிளேஸ் நம்ம ஜீரோன்னு கொண்டு வரணும். அதாவது B1ஐயும் C1ஐயும் நம்ம ஜீரோ நெக்ஸ்ட் கொண்டு வரணும். இதுதான் நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப். அதுல இந்த செகண்ட் ரோ இருக்கு பாருங்க. இந்த செகண்ட் ரோவை 5ஆல டிவைட் பண்ணா இந்த பிளேஸ் 1 ஆகும். ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே இருக்கும். செகண்ட் ரோவை R2 tends to R2 divided by 5. ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே ரைட் பண்ணுங்க. 1, 3, -1 by 2, இங்க -6. இந்த தேர்ட் ரோ அப்படியேதான் இருக்கும். 4, -1, 3, 10. இந்த செகண்ட் ரோவை 5ஆல டிவைட் பண்ணலாம். R2 tends to R2 by 5. So 5 by 5 1, -1 by 5, 1 by 5, இங்க 11 by 5. இந்த ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே ரைட் பண்ணுங்க. 1, 3, -1 by 2, இங்க -6. இந்த செகண்ட் ரோல இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பாருங்க. இங்க 1 இருக்கு, அது மாதிரி இங்கேயும் 1 இருக்கு. அப்படின்னா நம்ம R2வையும் R1ஐயும் சப்ட்ராக்ஷன் பண்ணா இந்த பிளேஸ் நமக்கு 0 ஆயிடும். R2 tends to R2 minus R1. So 1 minus 1 0. -1 by 5 -3. 5 3s are 15. -15 -1 -16 by 5. R2 வந்துட்டு 1 by 5 minus R1. R1 வந்துட்டு -1 by 2. அப்படின்னா +1 by 2 சேஞ்ச் ஆயிடும். இதுக்கு எல்சியம் எடுங்க. 5 2s are 10. இங்க 2, இங்க 5. Therefore 7 by 10. இங்க 11 by 5 minus 6 இருக்கு. 11 by 5
R2 minus R1 value minus 6. Therefore, plus 6 change ஆயிடும். 6 5s are 30. 30 plus 11, 41 by 5. Next, இந்த third row அப்படியே write பண்ணுங்க. 4 minus 1, 3, 10. இப்போ நம்ம second rowல first element 0 ஆயிடுச்சு. Next, third rowல first element, அதாவது C1. இந்த place நம்ம 0 கொண்டு வரணும். அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் ரோல 1 இருக்கு. அதோட 4 மல்டிப்ளை பண்ணி இதோட சப்ட்ராக்ஷன் பண்ணா நம்ம இந்த பிளேஸ் 0 கொண்டு வந்துடலாம். ஸோ R1 அப்படியே இருக்கும். 1 3 minus 1 by 2 இங்க minus 6. செகண்ட் ரோவும் அப்படியே இருக்கும். 0 minus 16 by 5 7 by 10 41 by 5. தேர்ட் ரோவை R3 tends to R3 minus 4R1 பண்றோம். அப்பதான் நமக்கு இந்த பிளேஸ் 0 வரும். So 4 minus 4 0. இங்க minus 1 இருக்கு. minus 1 minus 4 3s are 12. So minus 13. Next இங்க 3 இருக்கு. R3 3 minus 4 into minus 1 by 2. இங்க 2 2s are 4. 2 ஆல் கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். 3 plus 2 5. நெக்ஸ்ட் இங்க 10 இருக்கு. இங்க minus 6 இருக்கு. 10 minus 4 into minus 6. So 10 minus minus into plus 6 4s are 24. Therefore 34. நெக்ஸ்ட் நம்ம ரோ எஸ்லான் ஃபார்ம்ல இந்த பிளேஸ் நம்ம 0 கொண்டு வரணும். அதாவது தேர்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட், அதாவது C2 பிளேஸ், இந்த பிளேஸை நம்ம 0ன்னு கொண்டு வர போறோம். அப்படின்னா R1 R2 அப்படியே ரைட் பண்ணுங்க. 1 3 minus 1 by 2 minus 6. 0 minus 16 by 5 7 by 10 41 by 5. இந்த பிளேஸ் R3 divided by 30. 13ஆல இந்த ரோவை டிவைட் பண்ண போறோம். அப்பதான் நமக்கு இங்க -1 வரும். அப்புறம் நம்ம வேற வேல்யூஸோட சப்ட்ராக்ஷன் பண்ணோ இல்ல அடிஷனோ பண்றப்போ நம்ம ஈஸியா கேன்சல் பண்ணிக்கலாம். சோ இந்த ரோவை 13ஆல டிவைட் பண்ணுங்க. 0 13 by 13 1 ஆயிடும். அங்க மைனஸ் இருக்கிறதால -1. சோ இங்க 5 by 13. இங்க 34 by 13. நமக்கு இந்த தேர்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட் 0ன்னு கொண்டு வரணும். சோ இந்த செகண்ட் ரோல இருக்கிற எலிமெண்ட்டை நான் -5 by 16ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா இந்த பிளேஸ் நமக்கு 1 ஆயிடும். சோ இந்த 1ஐயும் இந்த -1 இந்த பிளேஸையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஈஸியா இந்த பிளேஸ்ல 0 கொண்டு வந்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே ரைட் பண்ணுங்க. 1 3 -1 by 2 இங்க -6. செகண்ட் ரோவை என்ன பண்றோம்னா மல்டிப்ளை -5 by 16. இங்க -16 by 5. நம்ம மல்டிப்ளை பண்றது -5 by 16. So 16 கேன்சல் ஆயிடும். 5 கேன்சல் ஆயிடும். மைனஸ் பிளஸ் ஆயிடும். So +1. நெக்ஸ்ட் இங்க பாருங்க 7 by 10 into -5 by 16. இங்க 5 2s are 10. So -7 by 32. நெக்ஸ்ட் இந்த பிளேஸ் 41 by 5. 41 by 5 multiply -5 by 16. இந்த 5ம் 5ம் கேன்சல் ஆயிடும். ரிமைனர் இருக்கக்கூடியது -41 by இந்த தேர்ட் ரோ அப்படியே ரைட் பண்ணுங்க. 0 -1 -5 by 13 34 by இந்த ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ ப்ராப்ளம் இல்ல. தேர்ட் ரோல இந்த பிளேஸ் நமக்கு 0ன்னு வரணும்னா செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் ஆட் பண்ணும் போது இந்த பிளேஸ்ல 0 வந்துடும். ஸோ R3 sends to R3 plus R2. ரிமைனிங் இருக்கிற ரோலாம் அப்படியே ரைட் பண்ணுங்க. 1 3 -1 by 2 -6. 0 1 -7 by 32 -41 by 16. இங்க 0 plus 0 0. -1 plus 1 0. நெக்ஸ்ட்
இந்த 5/13 -7/32 ஆட் பண்ணணும். -7/32 + 5/13. இதுக்கு LCM எடுத்தா 32 × 13 416. இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. -7 × 13 91 + 32 × 5 160. ஸோ இதை வந்து சப்ராக்ஷன் பண்ணா நமக்கு 69/460. இங்க 69/460. நெக்ஸ்ட் இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். -41/16 34 + 13 ஆட் பண்ணணும். இங்க 16 × 13 208. இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 41 × 13 -533. 16 × 34 544. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ஷன் பண்ணா நமக்கு 11 வரும். 11/208. இந்த பேஸ்ல 11/208. Now row echelon ஃபார்முக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். Next we find XYZ value. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ்ல ரைட் பண்ணலாம். இது x, இது y, இது z, இது ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து அந்தாண்ட வரக்கூடிய எலிமெண்ட். So we write down the equations. X plus 3y minus 1/2z equal to -6. இது first equation. Next second equation. X plus 0 ஆயிடுச்சு. இங்க y. y minus 7/32z equal to -41/16. இது second equation. Next third equationல x 0, y 0. அப்பனா ரிமைனிங் இருக்கிறது 69/416z equal to 11/208. இது third equation. We know that three equations. இப்போ இந்த third equationsல இருந்து நம்ம z ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த third equationல இருந்து 69/416z equal to 11/208. இந்த z அப்படியே சைடு வச்சுக்கோங்க. இந்த மல்டிப்ளிகேஷன் ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா அப்படியே ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் ஆகும். 11/208 into 416/69. இந்த டேர்மை கேன்சல் பண்ணா 1208. The 2 times 208 equal to 416. So z equal to ரிமைனிங் வேற எதுவும் கேன்சல் பண்ண முடியாது நம்மளால. 11 2s are 22 divided by 1 into 69 69. We found z ஓட வேல்யூ. z equal to 22/69. நெக்ஸ்ட் y ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல z ஓட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிட்டா y ஓட வேல்யூ ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். This is the second equation. Substitute z equal to 22/69. So y minus 7/32 into 22/69 equal to -41. இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். 2 ஆல கேன்சல் பண்ணலாம். 11 2s are 22, 16 2s are 32. ரிமைனிங் வேற எந்த டேர்மும் கேன்சல் பண்ண முடியாது. So y minus 7 into 11 77, 16 into 69 1104 minus 41/16. இந்த மைனஸ் வேல்யூ சைடு போச்சுன்னா பிளஸ்ஸா சேஞ்ச் ஆயிடும். ஸோ y equal to -41/16 plus 77/1104. இதுக்கு எல்சிஎம் எடுங்க. y equal to 1104. இது ரெண்டு டேர்முக்கும் காமனா எடுத்துட்டேன். தப்போ 16 into 69 1104. ஸோ 69 இதில் மல்டிப்ளை பண்ணுங்க. -41 into 69 plus 77. ஏன்னா இது 77 into 1 times இதுதான் 77. ஸோ y equal to இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. -2829 plus 77 divided by 1104. So y equal to subtraction பண்ணா -2752 divided by 1104. இந்த டிவிஷன் டேர்ம் 16 ஆல கேன்சல் பண்ணலாம். ஸோ 69 into 16 1104. அது மாதிரி இந்த டேர்ம் 172 times 172 into 60
into 16 equal to 2752. So y equal to minus 172 by 69. We found y oda value. Next z value. We found y oda value. We know that z and y value. Next we find x oda value. இந்த equation 1 இருக்கு பாருங்க. இந்த equation 1ல y ஓட வேல்யூவும் z ஓட வேல்யூவும் சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு x ஓட வேல்யூ ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1ல இருந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் 1ல பாருங்க x பிளஸ் 3 இன்ட்டு y ஓட வேல்யூ மைனஸ் 172 by 69 மைனஸ் 1 by 2 z ஓட வேல்யூ 22 by equal to minus 6. இந்த டேர்மை கேன்சல் பண்ணலாம். 1 3s are 3, 23 3s are 69. Next அது மாதிரிங்க 1 2s are 2, 11 2s are 22. X plus into minus minus 172 by 23 minus 11 by 69 equal to minus 6. இந்த x மட்டும் left hand side வச்சுக்கோங்க. ரிமைன் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் அந்த சைடு கொண்டு போயிடுங்க. Therefore x equal to minus 6 plus 172 by 23. இந்த மைனஸ் இன்சிடென்ட் இங்கேயும் பிளஸ் ஆயிடும் 11 by 69. இந்த டேர்முக்கு எல்சிஎம் எடுக்க போறோம். x equal to 69. 23 3s are 69 வரும். So 69 எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 69 into 6 மைனஸ்க்கு மைனஸ் 69 into 6 414 plus இது 23 into 3 times இருக்கு. அதனால 3 ஆல 172 மல்டிப்ளை பண்ணனும். சோ 516 பிளஸ் இங்க 69 இருக்கதா நமக்கு 11 தான் வரும். சோ x equal to இந்த டேர்ம் எல்லாம் 516 plus 11 527 வரும். 527ல 414 போயிருச்சுன்னா 113 divided by 69. We found x, y, z value. We found x equal to 113 by 69, y equal to minus 179 by 69 and z equal to 22 by 69. Hence the solution. Thanks for watching.